வீர தமிழ் மக்களுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். விடியாத ஆட்சியிலே பள்ளி கல்வித்துறையினுடைய அவலங்களை பாரி தொடக்கப்பள்ளி முதல் மேல்நிலைப்பள்ளி வரை இன்றைக்கு மாணாக்கர்கள் படுகின்ற கஷ்டங்கள், அடிப்படை கட்டமைப்பு எங்கே இருக்கிறது? மாணவர்களுக்கு போதிப்பதற்கு ஆசிரியர்கள் இல்லை, தலைமை ஆசிரியர் இல்லை. இந்த ஆட்சியிலே எத்துணை பள்ளிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. சுமார் 300க்கும் மேற்பட்ட பள்ளிகளை மூடியிருப்பதுதான் இந்த ஆட்சியினுடைய சாதனையா? டெட் தேர்வை நடத்திவிட்டு ஆசிரியர் பணிக்கு காத்து கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் வேலைவாய்ப்பை தராமல் இழுத்தடிப்பதுதான் இந்த ஆட்சியினுடைய சாதனையா? மாணவ சமுதாயத்திற்கு அடிப்படை கட்டமைப்பை உருவாக்காமல் குடிநீர் வசதி இல்லை, கழிப்பிட வசதி இல்லை, அந்த பள்ளிகளுக்கு சுற்றுச்சுவர்கள் இல்லை, பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லை. மரத்தடியிலே எத்தனையோ பள்ளிகளிலே மாணாக்கர்கள் படிக்கின்ற அவலநிலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிறது. முந்தைய ஆட்சியிலே வழங்கிய மிதிவண்டிகளை தருகிறீர்களா? மடிக்கணி திட்டத்தை ரத்து செய்து விட்டீர்கள். முந்தைய ஆட்சியிலே, அம்மாவின் ஆட்சியிலே மடிக்கணி வழங்கி மாணவ சமுதாயத்தை விஞ்ஞான கல்வியை கற்க வைத்தது. ஆனால் இன்றைக்கு மடிக்கணி திட்டத்தை அறவே ரத்து செய்திட்ட பெருமைமிகு ஆட்சி இந்த விடியாத ஆட்சி. இந்த ஆட்சியிலே வருடத்திற்கு பள்ளி கல்வித்துறைக்காக 40,000 கோடியை ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள் நிதி. அந்த நிதியெல்லாம் எங்கே? சென்டாப் சாலைக்கு செல்கிறதா? கோபாலபுரத்துக்கு செல்கிறதா? ஆண்டவனுக்கே வெளிச்சம். பள்ளியிலே படிக்கின்ற மாணாக்கர்களை இன்றைக்கு போதையின் பிடியிலே சிக்க வைத்து பள்ளி கல்வித்துறையை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிற, குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிற இந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு பாடம் புகட்டுங்கள். மாணவ சமுதாயம் மீண்டெழ வேண்டும். தமிழ்நாட்டு மக்களே, இந்த விடியாத ஆட்சியாளர்களுக்கு சம்மட்டியடி கொடுங்கள், சாட்டையடி கொடுங்கள். மாற்றம் ஒன்றே நம் இலக்கு என்பதை மனதிலே வைத்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நல்ல தீர்ப்பை வழங்குங்கள். நன்றி, வணக்கம்.